தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக எண்ணற்ற கல்வி சம்பந்தமான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் ஒரு தொடராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஒரு பொதுவான தலைப்பு கீழே பார்த்து கொண்டு வரோம். முதல் நாள் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் கீழே ஐஐடி வருது அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது நாள் மேனேஜ்மெண்ட்டுடைய ஆக்ட் கீழே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். மூணாவது அந்த வீடியோவில் தொடரில் என்ன பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் நம்ம பார்த்தது முக்கியமான விஷயம் மெடிசனை சார்ந்து எய்ம்ஸ் கல்லூரிகள் வருது, எய்ம்ஸ் கல்லூரிகளில் எல்லாமே வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதிலே கூடுதலான ஒரு லாஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருந்தோம். துணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அந்த எய்ம்ஸ்லேயே இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி துணை மருத்துவத்திற்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான தேவையும் வேலை வாய்ப்புகளும் வரக்கூடிய ஒரு சூழல் சமீப காலங்களில் நிலவுவதை நம்ம பார்க்கலாம். அரசாங்கமே கூட வேலை வாய்ப்புகள் எல்லாம் அறிவிச்ச ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ தனியார் கல்லூரிகளிலும் இது சார்ந்த துணை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கவே செய்யுது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் இதை சார்ந்த ஒரு தேவையை முன்னெடுத்து ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறுவுறாங்க. என்ன சட்டத்தை நிறுவுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் NIPER. ஸோ பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆக்டில் 1998 இந்த சட்டத்தை போடுறாங்க. ஸோ இப்போ இந்த NIPER பொறுத்த வரைக்கும் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மருந்தை சார்ந்து அப்படின்ற ஒரு தனி ஒரு விஷயம் உருவாகுது. ஏன்னா மருந்து துறை அப்படின்றது கோடான கோடிகள் புரளக்கூடிய ஒரு துறையாக இந்நாள் வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க, கீழே வேலை செய்யக்கூடியவங்க, மேல்மட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி எத்தனை துறைகள் எடுத்தாலுமே அவருடைய பொருளாதார நிலை நல்ல நிலைமையில் இருப்பதை நம்மளால நல்ல அழகாவே பார்க்க முடியுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எடுக்குது. அப்போ பார்மசூட்டிக்கலை சார்ந்து நாம ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்றணும். இந்த அடிப்படையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்தியா பூரா நிறுவனம் அப்படின்ற அடிப்படையில் NIPER நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அந்த NIPER என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிறுவுறாங்க. அப்ப இந்த NIPER எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா NIPER அகமதாபாத்ல இருக்கு, கவுஹாத்தில இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, கோல்கட்டா, மொஹாலி, ரேபரேலி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. அதே போல ட்ரெடிஷ்னல் மெடிசன் சார்ந்து பார்த்தோம், பார்மசூட்டிக்கல்னு பார்த்தோம். மெடிசன்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா இதுல ஜாம்நகர்ல இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸுக்கு கீழே இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை உள்ள கொண்டு வராங்க. NIPER பி ஃபார்ம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பி ஃபார்ம் படிங்க, அதில் நிறைய காலேஜஸ்க்கு இருக்கு, அதில் பேராமெடிக்கல் கோர்சஸாக கருதப்படுது. அதில் ஃபார்ம் டி வந்துருச்சு, அது டாக்டருக்கு ஈக்குவலன்ட்டு. இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி யாராவது பி ஃபார்ம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கல்லூரிகள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதனை இலக்கா வச்சு நாம ஓடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி அதோட பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன், எவ்வளவு வேல்யூவேஷன் பண்றாங்க இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்தா நூற்றுக்கணக்கான கோடிகள் எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை சார்ந்து வெறுமனே ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மக்கள் கூட நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கும் பொழுது யாராவது பி ஃபார்ம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க என்ன கல்லூரிகளுக்கு போகணும், இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே என்னென்னலாம் கல்லூரிகள் வருது அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு இந்த தேடல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் இந்த NIPER நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற பேர்ல வருது. அதே போல ட்ரெடிஷ்னல் மெடிசன் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அவங்களுக்கு வரக்கூடிய விஷயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய டீச்சிங் அண்ட் ரிசர்ச். அதே போல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் ஆயுஷ் அந்த ஒரு விஷயம் இருக்குதான் செய்யுது. ஆயுர்வேதிக்கு, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, ஆயுஷ் மெடிசன்ஸும் இருக்கவே செய்து. இந்த NIPER வரக்கூடிய இந்த சட்டத்தின் கீழே வரக்கூடிய விஷயமாக இந்த NIPER நம்முடைய ஆயுர்வேதாவை சார்ந்த மருந்தகமும் நமக்கு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி INIக்கு பொதுவான தளத்தில் அதுக்கு சரிசமமான இருக்கக்கூடிய குவாலிட்டியில நிறைய தனியார் நிறுவனங்களும் இருக்கு, அரசாங்கத்துடைய நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்ந்த கல்லூரிகளும் இருக்கு. ஓரளவு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்ந்த கல்லூரிகளுக்கான விழிப்புணர்வு ஓரளவு பெற்றிருந்தாலும் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே வரக்கூடிய கல்லூரிகள் சம்பந்தமான தகவல்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. மேபி நிறைய பேருக்கு இந்த பேரையே கூட இப்போ கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இனிமேல் அந்த விஷயமா நம்ம நீடிக்க கூடாது.
நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா என்ன, எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் யார் எல்லாம் பிஃபார்ம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, ஃபார்மசிட்டிக்கல் சார்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மக்களுக்கு இந்த NIPR சம்பந்தமான விளக்கங்களை கொண்டு போய் சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் இதை சார்ந்த விளக்கங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இது போல கல்லூரிகளை சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அதில் நமக்கும் பங்குண்டு என்பதையும் நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு தொடரில் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே வரக்கூடிய அடுத்தடுத்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகளை நம்ம பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.